இலங்கை இன்று ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை கொண்ட நாடாக மாறி வருகின்றது. 2025ஆம் ஆண்டு நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் வளர்ச்சியின் அனைத்து துறைகளிலும் சட்டத்தின் ஆட்சியிலும் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையை குறிக்கும் ஆண்டாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். මේ ආර්ථික අර්බුදයන් විසින් ඒ නිශ්චිත මොහොතේ මුහුණ දෙන ගැටලු පමණක් නෙවෙයි මේ අහිමි දශකයේ විසින් කියන්නේ. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாண பணிகளை இன்று ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அதன்படி கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடவத்தை மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை பகுதியின் நிர்மாண பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. கடவத்தை இடமாறல் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் 500 மீட்டர் பகுதியின் நிர்மாண பணிகளும் புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த 500 மீட்டர் நெடுஞ்சாலை பகுதி மத்திய அதிவேக நெடுஞ்சாலையை அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்போடு இணைக்கும். இந்த பகுதியின் நிர்மாண பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 8.692 பில்லியன் ரூபாவாகும். இதற்காக முழுமையாக உள்ளூர் நிதி பயன்படுத்தப்படுகிறது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் தூரம் 37 கிலோமீட்டர் ஆகும். திட்டத்தின் மொத்த செலவு 229.532 பில்லியன் ரூபாவாகும். இதற்காக உள்ளூர் நிதி மற்றும் சீன அரசாங்கத்தின் சலுகை கடன் ஆகியவை பயன்படுத்தப்படும். இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகள் ஒரு தனித்துவமான சந்தர்ப்பம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உரிய நேரத்தில் பணிகளை நிறைவு செய்து ஒப்படைக்குமாறு அனைவரையும் வலியுறுத்தினார். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மட்டுப்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாட்டில் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை உருவாக்க அரசாங்கம் பல கோணங்களில் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துதல் மற்றும் அனைவரையும் சட்டத்தின் கீழ் கொண்டுவருதல், ஆயுத பயன்பாட்டுடனான குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுதல், அரசியல் அதிகாரத்திற்குள் பரவலாக உள்ள லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல், அத்துடன் நவீன அரச சேவையை கட்டியெழுப்ப தேவையான சம்பள உயர்வு மற்றும் வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட ஒவ்வொரு துறையிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். සති දෙකකට වඩා ප්‍රමාද වෙන්නේ නැහැ. ඒ බිල්පතේ ප්‍රශ්නයක් තිබුණොත් තමයි ප්‍රමාද වෙන්නේ. අපි බිල්පත් ටික ඉතා ඉක්මනින් නිරවුල් කරන්න. රජයක් හැටියට ඔබට ලබා දිය හැකි හැම සහායම අපි ලබා දෙන්නම්. හැබැයි ඔබ දිනක්වත් ප්‍රමාද කරන්නේ නැතුව මේ ව්‍යාපෘති පුළුවන් නම් ඒ දිනටත් කලින් නිමා කරලා අපේ රටේ ජාතියට සතු කරන්න කියලා ඉල්ලීම කරමින් මම අවසන් කරන හැම දිනකටම බෙහෙින්ම ස්තුතියි.